சேவற்கொடி அழகனுக்கு திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை புள்ள குட்டியோட வந்தவன் 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 புள்ள குட்டியோட வந்தவன். அடுத்து தான் பார்க்கிற தொழில மனவர்த்தம் இருக்குன்னு கேட்டு வந்தவன் என்ன தொழில் தான்? வா 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 நிப்பாட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில கன்னிமார் தெய்வம்லாம் இருக்கு. என்ன தெய்வம் இருக்கு? கன்னிமார்கள் தெய்வம் இருக்கு. தாய் பச்சையாத்தா இருக்கா. எட்டி சென்றால் முனீஸ்வரன் ஒருத்தன் இருப்பான். இவைகள்லாம் கூடிய இடம் உங்க இடம். 6 மாத காலங்களாக வீட்டுக்குள்ள நோயால் பிணியுற்று மனவேதனை நடந்துகிட்டு இருக்கும். ஓராண்டு காலங்களாக தனக்கு நஷ்டமும் கடனும் பட்டு மனவேதனை அடைந்து கொண்டிருப்பாய். இப்பொழுது திக்கு தெரியாத காட்டில் கட்டிவிட்டது போல் வேதனைப்பட்டு இதிலிருந்து விடுதலை ஆகணும் கருப்பசாமி, உன்னை நாடி வந்திருக்கோம்னு கேட்கிறேன். கால் வந்துட்டு வா. ஏக்கா 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 யாரா சத்தம் வரலாம்ப்பா. வேற உனக்கு என்னடா வேணும் தம்பி? 2022 அந்த சீட்டு அந்த கோயிலான ஒரு சீட்டு மாதிரி நான் இந்த மாதிரி அதை வச்சுனாங்க. செத்து மண்ணாட மண்ணாயிட்டு சாமி யார் வச்சாங்க தெரியல. 2022 அந்த செய்வன கோளாறை நீக்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, நாளைக்கு காலையில என்னைய பார்த்துட்டு போ. வா பக்கத்துல. ஸ்கூலே போக மாட்டேன். அருமையா படிப்பான் இவன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போ. கருப்பசாமிக்கு வாடா தம்பி. அடுத்து கடன் பட்டு வேதனை அடைந்தது யாரு? வாடா தம்பி முன்னால வந்தா அப்படி நினைக்கா. திருவண்ணாமலையா? ஓஹோ, விவசாயங்கள் இடம் இருக்கோ? சரி, இன்னொரு தடவை கால் விட்டார். கிழிச்சிருக்கு. உன் நன்றி. வண்டி நம்பர் என்ன? போலீஸ்ல எது இருக்கா? ஆமா, அப்போ வண்டி நம்பர் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்கல்ல. ஆம்புலன்ஸ் தானே. ஆம்புலன்ஸ் வந்து ஸ்டேஷன்ல பதிவாயிருச்சுல்ல. அதான் சீட்டெல்லாம் எழுதி கரெக்டாக ரெக்கார்ட் தான் ஸ்டேஷன்ல காட்டுதே. என்னன்னு கேட்டேன். ஓ, புண்ணியம்தான். சந்தோஷம். கால் வந்து பாத்தியா எங்கேலாம் பாருங்க. நம்ம சொன்னா இங்கெல்லாம் கேட்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த வண்டியை நான் எடுத்துட்டேன், தொழில் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நான் நினைக்கிற உயர்வு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்க உள்ளத்துல உண்மையா இல்லையா? அதனால வேற ஒரு அடித்தலா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது இதையே வைக்கலாமாங்கிற ஒரு சிந்தனை. வேற என்ன வேணும் உங்களுக்கு? கவர்மெண்ட் வேலை உனக்கு உண்டு. ஒரு வருஷம் பொறுத்துரு, வாங்கி தரேன், ஜெயிச்சுடுவேன். உன் வீட்டுக்குள்ள இந்த விரல பிடி. இந்த விரல பிடிடா, சிக்குன்னு பிடிதா. உன்னுடைய வீட்டுக்குள்ள முனீஸ்வர சாமியுடைய ஓட்டம் ஓடுதுடா. அதனால வீட்டுல சுள்ளு சுள்ளு சுள்ளுன்னு பிள்ளைகள் ஆடும். வீட்டுக்குள்ள உங்களுக்கும் டென்ஷன் வந்து கொடுக்கும். வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. அந்த எண்ணெயை மாத்தி தாரேன். செய்வனை நடந்தது உண்மை, அதையும் மாத்தி தாரேன். இப்படி காலை போயிட்டோம். காலையில என்னைய பார்த்து போ. ஓடு ஓடு ஓடு. காலை விட்டு வளர்ந்துமே. வணக்கம் அண்ணாச்சி, சும்மா இருக்கீடா? வரலாம். மனைவி. அடுத்து கணவன் மனைவி உடல்நிலை ஆரோக்கியத்தை பத்தி காட்டுவது யாருப்பா? யாரு? திருவண்ணாமலையில மனைவியை பற்றி காட்டுறது யாரு? இன்னொரு தடவை என்னப்பா உன் மனைவிக்கா என்ன செய்து? மனமேவும் ராஜகுமாரன் குமாரன் குமாரன். வரலாம். என்னடா உன் மனைவி எங்க இருக்கா? என்ன செய்துடா? சரி, வந்துகிட்டு இருக்காதான் பார்த்தேன். மனைவியுடைய நிலை சரியில்லையே. இப்போதைக்கு கடன்களும் மனவேதனை இருக்கு. இந்த துயர நிலையிலிருந்து தீர்க்கணும். உங்க 2 பேருடைய வாழ்க்கையை இனிமையா நான் நடத்தி தரணும். வேற என்னடா வேணும்? இந்தா கார்த்திகை 20ஆம் தேதிக்கு மேல உனக்கு தொழில் அமையுண்டா. சந்தோஷமா இருப்ப. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிறக்கிறப்புல ஆம்பளை பிள்ளையா இருக்கும். என் பேர் கருப்பசாமி வைப்ப. போ. மகா கருப்பசாமி, மகா கருப்பசாமி, மகா கருப்பசாமி. கருப்பசாமி, நான் நினைக்கிற தொழில் அமைப்பை எனக்கு சரியா நடத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில்?
கால் வந்துட்டு வாப்பா நீ. உடல்நிலை யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? கால் வந்துட்டு வாங்க. இவ்வளவுதான். திடீர்னு குளிர் காய்ச்சலாம் வந்த மாதிரி நடுக்கும் கொடுக்கும் உடம்பு. அதனால நரம்பெல்லாம் வெட்டு விட்டு விட இருக்கு. திடீர்னு தூக்கம் வராம தலையில ஒரு கனமா போய் உட்கார்ந்துக்கிடுது. இதெல்லாம் நடக்கு. கால் வந்துட்டு வா. சரி, என்னப்பா தொழில் பார்க்க? பக்கத்துல வா. உன்னுடைய மெக்கானிக்கல் சென்டரை தாண்டி ரொம்ப தூரமா போன ஒரு டேர்னிங் வருது. அந்த டேர்னிங்ல ஒரு கோயில் இருக்கு. என்ன கோயில் அது? சரி, கால் வந்துட்டு வா. முருகா, உன் பாட்டெல்லாம் இருக்குதப்பா. வா. உன்னுடைய தொழிலுக்கு கட்டு நடந்திருக்கு. பழைய மாதிரி மக்கள் வரவு குறைஞ்சு போச்சுடா. அதனால இடத்த மாத்தவா அல்லது தொழிலை மாத்தவான்னு தெரியலையே. இதனால கடன் பட்டிருக்கேன்னு வேறப்பட்டு இருக்க. பையனுக்கு கல்யாணம் அந்த கடனை தீர்த்து தரேன், தொழிலை நல்லாக்கி தரேன், உன் பிள்ளை வாழ்க்கையும் சரியாக்கி தரேன். இந்த அப்படி செம்மையா உட்கார், கொண்டு போய் வை. எல்லாம் ஜெயிச்சு வருவடா. போ. கர்மசாமிக்கு மயிலாடுதுறை, மயிலாடுதுறை, மயிலாடுதுறை. நாளைக்கு ஒரு வாரம் என்ன செய்ய முடியும்? ஒரே ஊர்ல எல்லாத்தையும் கூப்பிட முடியுமா சார்? இன்னும் 50 பேர் வந்துருப்பேன். 50 பேருக்கும் சொல்லிட்டு தான் அடுத்த ஊருக்காரன் என்ன செய்ய? நாளைக்கு உத்தரவு இருக்கு. மயிலாடுதுறை, கும்பகோணம், மயிலாடுதுறை, கும்பகோணம், மயிலாடுதுறை. தகப்பனும் பிள்ளையும் கால் வந்துட்டு வாப்பா. அண்ணாச்சிக்கு எந்த ஊரு? பார்வையா வழக்கறிஞர, நல்லா இருக்கீரா? என்ன செய்யணும் உங்களுக்கு? ஆபீஸ். சரி, வளர்ச்சியான நேரம் வந்தாச்சே, கவலைப்பட வேண்டாம, தைரியமா செயல்படாம எதிர்காலத்துல என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, அதான உண்மை. நான் பண்ணி தரேன். கால் வந்துட்டு வா. என்னைய பிள்ளை நீங்களாம் கும்பகோணம் பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வாங்க. நகை கனெக்ஷன் வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நாளைக்கு ஒரு சரக்கு வேணும் எனக்கு. இந்த வாங்கி தரேன். அடி ஜாமன். பெரிய பையனுக்கு 30 நீங்க சொன்னீங்க. ஜெயிச்சாச்சு. போயிட்டு வாங்க, சரக்கு வாங்கி தந்துருங்க. ரவி வர. சரி, வந்துட்டேன். புண்ணியமா இருங்க. கால் வந்துட்டாப்பா பெரிய மனுஷா. கர்மசாமிக்கு யாரெல்லாம் வந்திய? அப்படியா அண்ணா? என்னென்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? சின்ன பையனுக்கு வம்சாபிவிருத்தி ஆகணும். கொஞ்சம் கண்ணை மூடுங்கண்ணே. தோண்டி தோண்டி மறைகிறது கரும்பு. ஒரு தெளிவாக நிக்க மாட்டேங்குது. அதனால ஒரு குடும்பத்துல வாரிசை ஒழுங்கா தந்தா உன் குடும்பம் நல்லா ஆயிரும். தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. தம்பி வணக்கம். 2025 முடிவதற்குள் கற்பம் உண்டாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். என் பேரு கருப்பசாமி. நீ வைக்க சொல்லுவ, ஓ மகன் வைக்க மாட்டான். நான் என்னடா செய்ய? சொல்லு, என்ன செய்ய? உனக்கு தேவை பேரன். தந்தாச்சு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. போ. அடுத்த கல்வி கேட்கறதுக்கு காது கேட்காது எனக்கு. அதான் அடுத்த ட்ரிப்ல கேட்கும். அடுத்த ட்ரிப் தான் கேட்கும். வாடா தம்பி, குழம்பிக்கிட்டே இருக்கிறீடா. தாடியை வளர்த்துக்கிட்டு. கால் வந்துட்டு வா. பெண்மகளே நீ நில்லு, நில்லுங்க.
பூமாலையில் ஓர் மல்லிகை. என்ன வேணும்? என்ன சொல்லி பாக்குற? கண்ண மூடு. நீ இருக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எவ்வளவு தூரம்? 15 கிலோமீட்டர். பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வா. பௌர்ணமிக்கு வாங்கிட்டு வாங்கண்ணே. போங்கண்ணே. தம்பி, உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். ஒரு காலத்துல இந்த தொழிலை வச்சு முன்னேறதுக்கு நிறைய லட்சங்கள் கிடைச்சது. ஆனா இப்போ உனக்கு சட்டத்தாலையும் சில இடைஞ்சல்கள். உண்மையா? அந்த தொழிலை இப்ப வலியுறுத்தி பார்க்க முடியாம பொருள்களை வாங்கிட்டு நஷ்டப்பட்டுட்டு தொழிலாளிகளுக்கு பணம் கொடுக்க முடியாத நிலைமையில நீ லாக் ஆயிருக்க. அதை இந்த ஒரு முறையும் உன்னை சான்ஸை வாங்கி தந்து காப்பாற்றி தந்துடுற. அடுத்து வேற தொழிலை மாற்றி தந்துடுற. கால் ஒன்று வா. வேலை செய்ய முடியும். என்ன பஞ்சநாதா, பௌர்ணமிக்கு வரும்போது சரக்கோட வா. ஒரு நிலமான கூட்டுரு. இந்தா அப்படி குடும்பத்தை ஒன்று சேர்த்தார தொழில் நல்லா இருக்கும். நிலமலை கிளிக்கா போ. அப்படி சொல்லுறா. வாடகை பெண்ணடியாள். கால் ஒன்று வா. செல்ல மகளே வா. பணம் யார்ட்டையும் கொடுத்தியா? வா. ஆமா, பணம் பணம்னு இதயத்திலிருந்து சத்தம் வருத. என்ன செய்யணும் உனக்கு? கண்ண முடிக்கா. கடவுள் அவதாரங்களுக்கும் சித்தர்களுக்கும் யோகியர்களுக்கும் தலையை சுத்தி பிரகாசமான ஒளி இருக்கும். அப்படித்தானே? இதே ஆனா உன்னுடைய உடம்பை சுத்தி தீய ஆவியுடைய பிரதிபலிப்பு இருக்கு. அது அப்பப்போ மண்டையை வந்து அழுத்துது, மனதை வந்து கெடுக்குது, படுக்க முடியாம உடம்ப உருட்டுது. இதெல்லாம் பண்ணுதுல்ல. கால் வந்துட்டு வா. முடியாதது ஒன்றுமில்லை, முயன்றால் முடியாதது ஒன்றில்லை. ஒருநிலைப்பட்ட மரபு இருந்தால் உலகத்தை ஆளலாம் மகனே. உண்மையா இல்லையாடா? அழைப்பாயும் மனதுல அன்போட வீட்டுல கூட இருக்க முடியாடா. வாங்க பக்கத்துல. நாளை காலை என்னைய பார்த்துப்போம். எல்லாம் ஜெயித்து வெற்றி ஆகிட்டாரு. இந்த அப்படி ரொம்ப பேச முடியாது. போ. உங்களை பத்தியா? கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? பைசல் முடியுது. நாகர்கோவில். நாகர்கோவில் நாளை காலை. கணவன் மனைவி. நாகர்கோவில் கணவன் மனைவி. துணைவியாரங்க வாங்க. உங்களுக்கு வரலாம் வரலாம். நாகர்கோவில் கன்னியாகுமரி எல்லாம் வரலாம். ஒன்றும் தப்பு இல்லை. சந்தோஷமா. ரெண்டு கேள்வி கேட்டுக்கா. என்ன வேணும்? கால் ஒன்று சொல்லலாம். மீசையெல்லாம் வெள்ளையா இருக்கு, நல்லதுதான். திருநெல்லாம் வெள்ளையா முடியான்னு தெரியாதியா? என்ன கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தேவையில்லாத வழக்குகளில் மாட்டிக்கிட்டு குழம்புதிய. அந்த வழக்கை வெற்றியாக்கித்தார். இப்போ ஒரு வருஷமா உங்களுடைய தொழிலெல்லாம் நஷ்டப்பட்டு கடன்பட்டு வேதனை நடத்திக்கிட்டு இருக்கிய. ஓட்ட வண்டிகளை உருப்படியான வண்டி மாதிரி பெயிண்ட் அடிச்சு வித்தாலும் விளைச்சுக்கலாம், அது கூட நடக்க மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டான். வா பக்கத்துல வாப்பா. என்னைய நினைச்சு கண்ண முடி உட்காருப்பா. தியானம் பண்ணு கொஞ்சம். இந்தா வண்டிக்குரிய ஆர்டர்கள் நிறைய வரும். போல தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி அறிகுறியை கொடுக்குறேன். அடுத்து வழக்க வெற்றியாக்கி தரேன். உன் உடம்புல நோயை தீர்த்து தரேன். போ. கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி காட்டு வந்தது யாரு? வாணே வாணே வாணே. சொல்மானது வேறாரு. என்னடா எங்க இருக்காரு? பக்கத்துல இருக்காரா? கால் வந்துட்டு வாங்கினே. தென்னை மரம் உடஞ்சி கிடக்குடா.
வீட்டு பக்கத்துல தென்னை மரங்கள் இருக்கா? ஒரு மரம் ஒடிஞ்சு கிடக்க என்ன விஷயம்? காலம்னா விழுந்துருச்சு, காலம் விட்டாங்க. பார்த்தீங்களா? ஒடிஞ்சதுன்னு வந்து நீ சொல்லுவீங்க, கொண்டாட்டி வரட்டும், 5வது கொண்டாட்டி வரட்டும் பாரு. மைக்கில் சொன்னாங்க, மைக்கில் சொன்னாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. 9 வருஷத்துக்கு முன்னால அந்த கோயில்களுக்கு வேண்டுதலை செய்து நடக்காத சில குறைகள் இருந்தது. அதனால இப்ப தொழில் சொந்தமான மன வருத்தமும், வீட்டுல ஒருவருக்கு உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கேள்விக்குரிய சம்பவங்களும் மன வருத்தமும் நடந்துகிட்டு இருக்கும். இவையெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கிட்டு இருந்தா போதுமா? புரியல? இந்தா முதல்ல வியாபாரம் நடக்கணுமா? பையனுக்கு வேலை வேணுமா? வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிற, பணம் தார, அடுத்து ஒரு வஸ்துவை வித்து உனக்கு செல்வத்தை கூட்டுறேன், போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு தலைவன் தலைவி யாரு? கணவன் மனைவியா வந்தது யாரு? வாங்கப்பா. காளியாத்தா காளியாத்தா எங்க காளியாத்தா. எந்த ஊர் உங்களுக்கு? வெள்ளமடம். காளியம்மா வரால இருக்காள? காலம் உட்கார்றான். திடீர்னு வீட்டுக்குள்ள பாத்திரங்கள்லாம் உருளது மாதிரி சத்தம் கேட்க, கலகலவல்ல எனக்கு தட்டி விட்டுச்சு தெரியலையே, எல்லா பாத்திரமும் விழுந்துருச்சா அப்படின்னு நீ ஓடுதிய. என்ன விஷயம்? சத்தம் கேட்க அப்படி காலம் விட்டா பாத்தியா? என்ன நடக்கு? அந்த விசில் சத்தம் கேக்குதா? கேக்குதா? இதெல்லாம் ஏவல்னால வந்த பிரச்சனைகள், புரியுதா? அதெல்லாம் தீர்த்து வெற்றி ஆக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா அந்த கல்யாணத்தினுடைய தடையை தீர்த்துருவோம் புதன்கிழமை அன்னைக்கு. அதாவது புதன்கிழமை பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை என்னை வந்து பாரு. எல்லாம் ஜெயிக்கும். சந்தோஷம். வாங்க பக்கத்துல. தொழிலையும் வளமாக்கி கடன் படாம காப்பாத்துறேன். போயிட்டாங்கப்பா, 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 போயிட்டாங்க, போயிட்டாங்க, போயிட்டாங்க. காங்கேயம் அடுத்த உத்தரவு, அடுத்த உத்தரவு. கவலைப்படாதீங்க, அடுத்த நாளைக்கு பேசலாம். காங்கேயம் கோர்ட்டு கேஸ் யாருக்கு? கோர்ட்டு கேஸ். கால் வந்துட்டு வரலாம். ஐயனே முக்கண்ணன் முதல்வனாகிய, அங்கமெல்லாம் சுட்டரித்த போதும் நெற்றிக்கண் 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 திறப்பினும் குற்றம் குற்றமே. உண்மையா? அது மாதிரிதான் இவன் படம். எவன் குற்றம் செஞ்சாலும் சரி, குற்றம்னா குற்றம்னு சொல்லிடுவான். யாருக்கும் இழுவரி கோட்டு பேசவே மாட்டான், உள்ளதை உள்ளபடியே சொல்லுவான். இப்போ உனக்கு இந்த வழக்குல வெற்றியாகணும், வரக்கூடிய பணத்தை வாங்கி தரணும். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமாலாம் இருந்துச்சு, அதெல்லாம் என்ன ஆச்சுப்பா? இல்லைன்னு போயிடுது. சரி வாங்க, பக்கத்துல வா. இந்த பணமும் தார, வேலையும் தார, வெற்றி உண்டு. முருகா சந்தோஷமா இருப்பா. அடுத்த தொழிலை பத்தி காட்டுறது யாருப்பா? முருகா வாங்கப்பா, நல்லா இருங்க. தம்பி நல்லா இருக்கீங்க? இந்த ஊர் உனக்கு? உட்கார். வரலாம்.
ஒரு அம்மன் கோயில் தெரியுது, எங்க இருக்கு? பக்கத்துல வாங்க. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? என்ன தொழில்ப்பா? கொஞ்சம் மனத்தை அடக்குங்க, கண்ணை மூடுங்க. என்னன்னு கேட்குறேன். ஐயா, இதுக்கு என்ன துலக்கம்? 1.25 வருத்தமாகவே உன்னுடைய தொழில் சரிவுதான். மாந்திரிகம் அதற்கு ஒரு காரணம். எதை எடுத்தாலும் பிரச்சனை. ஒரு பக்கத்து கழுத்து வலி வேதனை உனக்கு. வீட்டுக்குள்ள தேவையில்லாம ஏதோ ஒரு சக்தி நடமாடுறது மாதிரி ஒரு கற்பனை பிம்பம் ஓடும். வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு மனதிற்கும், போன உடனே வெறுப்பு வந்துருது. தொழிலை பார்க்க முடியல. இந்த குழப்பத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி கடன் படாம காப்பாற்றணும். அவ்வளவுதானே? கால் வந்துட்டு வா. இந்தாடா. அவனுங்க ஜபாவ என்ன பேர் எழுதியிருக்க லாரியில? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா வண்டி நல்லா ஓடும், கடன் விடாம காப்பாத்துறேன். போன உடனே உனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வரும். அதுல உன் டிவி அடைச்சிரு. என்ன படிக்கிற? இந்தா இன்ஜினியரா படிச்சு வந்துருப்போம். கர்மசாமிக்கு அடுத்து திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? வாப்பா. யாருக்கோ திருமணமா, அப்பாவுக்கு மருமகளா? என்ன விஷயம்? கண்ண மூடுங்க. கால் வந்துட்டோம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை உன் பையனுக்கு சனி பகவான் பார்க்கிறார். அதனால பிதுர் தோஷம் உடையவன் உன் பிள்ளை. 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி மறைந்து விட்டார். அதனால தாலி பாக்கியத்துல குறை. இதுக்கு அறிகுறியாக இருப்பது தாயாருக்கு நரம்பு சம்பந்தமான பிணியும் வேதனையும் இருக்கும். இருக்கிறதா? கால் ஒன்று சொல்லலாம். சொல்ல மாட்டேங்கிறே. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை தடையில்லாம நடத்தி தந்தா போதுமா? இந்தா தை மாதத்துல கல்யாணம் நடக்கும். தடையில்லாம தொழிலை உருவாக்கி தரேன். பணத்தை தந்துட்டு கடந்து வந்துடும். போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? உடலில் ஒரு பக்கம் வீக்கம் உண்டான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கான்னு கேட்டுச்சு சாமி. யாருக்கு? என்ன என்ன வீக்கம் கேட்கணும்? வரலாம்னே. என்ன வீக்கம்? எங்க வீக்கம்? பாத்தியா? என்னடா பிள்ளை நீ எல்லாம் உனக்கெல்லாம் தெரியும். வரலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவா. கந்தனை கும்பிட்டு வந்தனை செய்வோர்க்கு காரியம் கைகூடுவே. ஆஸ்பத்திரி போனா பேசிட்டு போக மாட்டான். உன் பையன் உடல்நிலையை பார்த்தேன். ரத்தத்துல அவனுக்கு பிரச்சனையும் நரம்புல பிரச்சனையும் இருக்கு. அதை சரியாக்கி நான் வெற்றியாக்கி தந்துருந்தேன். கர்மசாமி, இது முன்னோர்கள் யாருக்கும் இருந்ததா, அல்லது இப்போ அவனுக்கு திடீர்னு வந்திருக்க கிரகத்திலையா, அல்லது அவன் பிறப்பிலே அப்படி இருக்கா? அப்படி ஆராய்ச்சி பண்ணாட்டமா? பிறப்புல இருந்துச்சா? மதுமேகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியாப்பா? கேள்விப்பட்டிருக்கியா? என்ன மேகம்? மதுமேகம் என்னும் நோய் இருந்தால் இதனுடைய அறிகுறிகள் இருக்கும். இந்த நோயை தீர்ப்பதற்கு மருந்து இருக்கா? இருக்கு. அதுக்கு என் சொல்ல கட்டுப்படணும். கட்டுப்பட்டா அந்த நோய் தீர்ந்துடும். சரியா? கால் வந்துட்டுலாம். பேங்க்ல இருந்து யாரோ தேடுறாங்களே. யாரு பேங்க்ல?
பின்னால பேங்க்ல யாரும் லோன் வீடு வாங்கியிருக்கீங்களா? அப்போ நீ தான் வா முன்னாரு இல்லைக்கா. எனக்கு ரியல் எஸ்டேட் தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் நல்லா ஓடும். உன் கூட இருக்கிற உன்னைய வின் பண்ணி பேசிடுவான். உன்னைய பார்த்த உடனே பேச்ச மாத்திரமா வாயெல்லாம் மூடிடுவான். நடக்கா? உண்மையை சொல்லு. ஆமா உண்மைதான். என்ன நான் வாரம் பேசுறதுக்கு அவனை நான் அடக்கிறேன் பாரு. காப்பாத்துறேன் போ. அசத்து சந்தோஷமா இரு போ. காப்பாத்தி அவனை கூட்டு வாப்பி இந்த கோயிலுக்கு. காலண்டு வேலை தம்பி நீ வேணா விழுந்துடக்கூடாது. குழப்பம் சொன்ன யாரு கேட்கா? வண்டி ஓடுதியா? என்ன வண்டி? லாரி. லாரி டிரைவர் ராஜா கண்ணா? அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் போகும்போது வண்டி கர்நாடகாலாம் போகுது அடிக்கடி. கால் வந்துட்டோம். இந்த வண்டியை ஒன்றும் ஓட்டுறான், பிரச்சனை இல்லை. வாப்பா அடிக்கிறவ. இந்த வண்டி நல்லா ஓட்டுற. வாழ்க்கை வண்டியும் சரியா ஓட்ட முடியல. பணம் பற்றாக்குறை இருக்கு. இதுக்கடையில தேவையில்லாம சிலர் நட்புக்கு வந்து உன்னை இழுக்காங்க. அதை போட்டு தோல்ல வாங்கிக்கிட்டா அந்த குடும்பத்தோட காப்பாற்ற முடியுமாடா? முட்டா பேர் ஆயிராடா. கால் விட்டுவா. என்ன சுகமா இருக்கீங்களா? வா, பேய் விரட்ட மாதிரி அவங்களெல்லாம் விரட்டிடுறேன். உனக்கு பணம் தாரேன். இந்தா உன் தொழிலை ஓங்காரமா நடத்து. உன் பிள்ளை குட்டிகளை கோடி செல்வத்துக்கு அதிபதி ஆக்குதடா. நல்லா என் செல்ல மகனே, ஐஸ்வர்யமாக இருப்பாய். பௌர்ணமிக்கு சரக்கு வாங்கிட்டு வந்துடா. ஜாமுன்னு போயிட்டு வா. கர்மதாவிக்கு என் பிள்ளை என் சொல்ல கேட்டா நான் சந்தோஷமா தான் இருப்பேன். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? என்ன தொழில்? நீங்க கல்யாணம். உன் சொல்ல கேட்பானா பையன்? நான் இப்ப என்ன இங்கிலீஷ்லயா பேசிட்டு இருந்தேன்? அச்சடி புச்சடி கிச்சடியா இருக்கானே. நீ வேணும்ல? நீ என்ன அப்பன், நான் என்ன மகன்? கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னா யாருன்னே கேட்கா. அப்பா நீயும் ஒரு வருஷமா அவனை திருத்தணும்னு நினைச்சு பார்க்க நடக்குறிய. அவன் இப்பதான் படிச்சு சின்சியரா பேசுற மாதிரி ரோட்ல பேசுறத வீட்டுல பேசுனா செட் ஆகுமாப்பா? ஆகுமா? அவனுக்கு நல்ல முறையில கல்யாணத்தை முடிச்சு உன் சொல்லி கட்டுப்பட வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா போ. ஆமா சோமா இருக்கியா? வெள்ளிக்கிழமை ஒருத்தருக்கு காத்திருக்க. தங்கமான பிள்ளை. கர்மசாமிக்கு 3 முறை என்னைய பார்க்கணும். பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பார்ப்பாயாக. உன் பையனுக்கு கிளம்பி கொடுக்குறேன் போ. வாடா தம்பி, கால் வந்துட்டா. திருமால் பெருமைக்கு நிகரேது. உன் பேர் என்னடா? கண்ண உனக்கு தொழிலை ஓங்காரமா நடத்தி வெற்றியாக்கி தரேன். உயர்ந்த மனிதனா வாழ வச்சு தரேன். வேற என்னடா வேணும் உனக்கு? இந்தா என் துணையால் உன் குடும்பம் உயர்ந்து கொண்டே இருக்கும். செல்வத்தாலும் சிறப்பாலும் உயர்வாலும் தொழிலாலும் உயர்வாய் வாழ்க்கை. கால் சொல்லலாம். ஆயிரங்கண் போதாது வண்டகிளிய குற்றால அழகை நான் காண்பதற்கு. உன் தொழிலுக்கு நிறைந்த கண்ணு விழுந்து போச்சுதான். திருஷ்டி ஆயிரக்கணக்கான கண்கள். அதான் 1000 கண் போதாது வண்ணக்கிளியேன்னு வாழ்ந்தேன். அந்த திருஷ்டினால உன் தொழில் இப்ப நஷ்டப்பட்டு இப்ப புதுமையா ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அது கொஞ்சம் குழப்பமாயிக்கிட்டு இருக்கு. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. உடம்புல ஏதாவது டெஸ்ட் பண்ணியா? என்ன டெஸ்ட் பண்ண? என்ன நடந்துச்சு?
அதான் புஷ்குன்னு ஊசி குத்துறான். கண்ணை மூடு. இந்தா இந்த விரலை பிடி. கருப்பசாமி கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. எஸ் டிஓபி சும்மா இருப்பேன். சாப்பிட்டியா? இன்னொரு தடவை சாப்பிட்டு தூங்கு. உன் உடம்புக்கு உள்ள நல்லா பார்த்தண்டா. களையும் பித்தப்பை சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்குன்னு உன் உள்ளத்துல ஓடி இருக்கடா. இருக்கா? அதுல எந்த பாதிப்பும் வராது. இந்த அணுக்கள் குறைவினால இயக்கம் குறைஞ்சிருக்கு. அந்த பயத்துல போய் உள்ள நீ படப்படுறதுக்கு தலையிட. இந்த அணுசக்தியை கூட்டியாச்சுன்னா மகாராஜாவா வாழ்வாடா. கால் வந்துட்டு வாடா. உன் தொழிலை செம்மையாக்கி தரேன். 3 முறை என்னை நீ பார்க்கணும். என்ன பௌர்ணமிக்கு முதல் கூட்டு வாடா. காப்பாத்தி தரேன். வெற்றி ஆகிடுவா. போ. இந்தா ஜெயிச்சுக்கா. சந்தோஷமா இரு. போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வெள்ளக்கோயில் பாப்பா. வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. அந்த அச்சாணி தான்டா நான் கருப்பசாமி. இந்தா செல்வாக்காரு எல்லா வெற்றியும் அடைந்துதான் பாப்பா. இந்தா எண்ணியது நிறைவேறும். புண்ணியமும் பெற்றெடுப்பா. எந்த ஊர்? உன்னை யாரு கவுந்திரிக்க சொன்னா? நான் கூப்பிடாம. சரி நாளைக்கு காலைல பார்ப்போம். காலையில் ஒரு வரத்து வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. சந்திரனே ராஜா ராஜாவின்